டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் கௌதமி. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சென்னையில் பெய்த கனமழையால பெருங்குடி OMR சாலைகளில் அதிக அளவு மழைநீர் தேங்கி இருப்பதனால வாகன ஓட்டிகள் சிரமத்தோடைய வாகனங்களை இயக்கி வருகிறாங்க. இதனால போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான நேரலை காட்சிகளோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். பேசலாம். வெங்கட், வணக்கம். தொடர்ந்து இன்னைக்கு காலையில் சென்னையில் பல பகுதிகளில் நல்ல மழை அப்படின்னே சொல்லலாம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மழையால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? எங்கேயா தண்ணீர் தேங்கி இருக்கிறதா? அதை வெளியேற்றும் பணிகள் துவங்கி இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? வணக்கம். சென்னை பெருங்குடி OMR சாலையில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். உலக வர்த்தக மையத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த சாலைகளில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக இந்த சாலைகளில் அதிக அளவு மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த OMR சாலையில் தான் நேற்று இரவு 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை என்பது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த சாலை பெருங்குடியில் சாலையில் மழைநீர் அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடனே வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கடும் சிரமத்துடன் இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மழைநீர் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதன் காரணமாக அந்த சாலையில மழைநீரும் தேங்கி இருப்பதால சாலையில எங்கே குண்டு குழியும் இருக்கிறது என்பது தெரியாமல் வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மழைநீர் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த சாலையை கடக்க செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுடைய வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்று அதனை தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த சாலையில 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக தான் இந்த சாலையில குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கிறது என ஏற்கனவே மாநகராட்சி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த பகுதியில் மழைநீர் அதிகமாக தேங்கும் என்பதன் காரணமாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் அதுவாக வடிந்தால்தான் உண்டு. இந்த இடத்துல மெட்ரோ பணி நடைபெறுவது வரும் காரணமாக மழைநீர் வடிகால்வாய் பணிகள் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணி அதுவாகவே வடிந்தால்தான் உண்டு, அல்லது வேற ஏதாவது வாகனங்கள் மூலியமாக மோட்டார் பம்பு வைத்து இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தினால்தான் உண்டு. நேற்று இரவு முதல் பெய்த தொடர் கனமழை காரணமாக இந்த சாலையில் மழைநீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீர் அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள், பள்ளிக்கு கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் கடும் சிரமத்துடன் இந்த சாலையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண மழைக்கே இந்த இடத்துல இவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது போன்ற ஒரு காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த இடத்துல மோட்டார் பம்புகள் வைக்க வேண்டும், அல்லது மோட்டார் வாகனங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும், தண்ணீரை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல சவாலான விஷயங்களை எப்படி மாநகராட்சி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. மாநகராட்சியிடம் இதை பற்றி கேள்வி கேட்டால் மெட்ரோ நிர்வாகத்திடம் கை காட்டுவது, மெட்ரோ நிர்வாகத்திடம் கேட்டால் மாநகராட்சி என மாறி மாறி இரு நிர்வாகம் கை காட்டி கொண்டிருப்பதால் தற்போது இந்த சாலையில் அதிக அளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் சிரமப்படுவது என்னவோ மக்கள் தான் என்பதை நம் களத்தில் இருந்து பார்க்க முடிகிறது. உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக மோட்டார் வாகனங்களை வைத்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகளுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. கண்டிப்பாக வெங்கட், நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல சில மணி நேரம் பெய்த மழைக்கே இவ்வளவு நீர் தேங்கி இருக்கிறது. வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அரசு நிர்வாகம், இயந்திரங்கள் எவ்வளவு தயாராக இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி. தற்பொழுது தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரையும் உடனடியாக வெளியேற்ற வேண்டிய அவசியமும் இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.